சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு வேண்டாம் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரை பல்வேறு சர்ச்சைகளும் தோல்வியும் தான் அதிக அளவில் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று முளைத்த தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுகவை ஏளனமாக பார்ப்பதும், எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை என்று கூறுவதும், அதிமுகவின் தொண்டர்களது நிலைமை கேள்விக்குறிதான் என்று விமர்சனம் செய்வதும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிமுக ஒன்று வெற்றியடைய வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலக வேண்டும் என்பதற்கேற்ப அதிமுகவில் எடப்பாடி இல்லாத ஒரு தலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கேற்ப நிர்வாகிகள் பெரும்பாலானோர் மூத்த நிர்வாகிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். செங்கோட்டையன், KP முனுசாமி, KKSR ராமச்சந்திரன் திமுகவில் இருந்து கொண்டு செங்கோட்டையனும் KP முனுசாமியும் இதை தட்டி கேட்காமல் இருக்கிறார் என்று KKSR ராமச்சந்திரன் கூட விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதனால் தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சியாக இருந்தது. ஆனால் மக்களவை தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை என்ற காரணத்திற்காகவும், அதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்காகவும் அதிமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் மக்கள் என்பதை நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதிமுக தற்பொழுதும் ஆளுமையான கட்சிதான். ஆனால் அதன் தலைமைதான் தற்பொழுது சரியில்லை என்பதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளிடம் கூறி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு வேண்டாம் என்பதை நிர்வாகிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? செங்கோட்டையன் அதிமுகவின் தலைமை பொறுப்பை செயல்படுத்தலாமா அல்லது அந்த பதவிற்கு யார் தகுதியானவர் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.